வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாக இருக்கும் உதயன் வலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம். இன்றைய தினம் 8ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையின் சனத்தொகை இலங்கையிலே மிக பெரும் தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பது எல்லோருக்குமே தெரிந்த விடயம். குறிப்பாக வடக்கு கிழக்கு எடுத்து நோக்குகின்ற போது இந்த சனத்தொகை மாற்றமானது மிக பெரும் தாக்கத்தை இந்த 30 வருட யுத்த தியாகங்களிலும் ஏற்படுத்தும். குறிப்பாக நாட்டினுடைய சனத்தொகையில் 5.5% நபர்களே குறிப்பாக வடக்கிலே இருப்பதாக சொல்லப்படுகிறது. 5 வீதமான சனத்தொகை வளர்ச்சி வீதம் குறைந்திருக்கிறது. 0.5 வீதமாக சனத்தொகை வளர்ச்சி வீதம் குறைவடைந்திருக்கிறது. எனவே இவை எதிர்காலத்திலே மிக பெரும் தாக்கங்களை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்திலே கடல் வளங்கள் அளிப்பதற்காகவா பாதுகாப்பு ஒப்பந்தம் என்கின்ற கேள்விகள் குறிப்பாக வடக்கு மீனவர்களாலும் வடக்கில் இருக்கக்கூடிய இயற்கை ஆர்வலர்களாலும் எழுப்பப்பட்டிருக்கிறது. அவை சார்ந்தும் பத்திரிகைகளிலே நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதே போல முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் அந்த விசாரணை நடைபெற்றிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக அந்த விசாரணை இடம்பெற்றிருக்கிறது. எனவே அவை சார்ந்த விடயங்கள், அதே போல கொழும்பு மாநகர சபை உட்பட பல உள்ளூராட்சி மன்றங்களிலே தேர்தல் நடவடிக்கை நிறுத்தம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கடந்த காலங்களிலே தேர்தல் இல்லை என்கின்ற நிலைப்பாட்டை வெளிப்படையாக தெரிவித்திருந்தார்கள். கடந்த ஆட்சி காலங்களிலே குறிப்பாக மக்கள் அந்த ஆட்சியை நிராகரித்திருந்தார்கள். தேர்தல்கள் தொடர்பான அனைத்து ஏற்பாடுகளும் செய்த பின்னர் அந்த தேர்தல் திகதி குறிப்பிட்டப்பட்ட பின்னர் கூட அந்த தேர்தல் நிறுத்தப்பட்ட விடயங்கள் யாவரும் அறிந்த விடயங்கள். அதே போல அந்த ஆட்சி மாறி இருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சி, இப்பொழுது நடக்கக்கூடிய தேர்தலிலே பல தடைகளை போட்டிருப்பதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த உள்ளூராட்சி வேட்பு மனு தாக்கலிலே ஆரம்பித்து அதிலே பல குளறுபடிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் இந்த தேர்தல் நடைபெறாமல் இருப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. மேலும் அவை சார்ந்த செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. அதே போல இந்தியா இறுதி யுத்தத்திலே எந்தளவு பங்காற்றியது என்பது அனைவருக்குமே தெரிந்த விடயம். அந்த வகையிலே இப்பொழுது பல விடயங்கள் வெளிக்கொணரப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்தியா இலங்கைக்கு எவ்வாறான யுத்த உதவிகளை வழங்கியிருந்தது, தமிழ் மக்களுக்கு எவ்வாறான துரோகங்களை செய்திருக்கிறது என்கின்ற விடயங்கள் பேசப்படுகின்ற போது இந்தியா தமிழ் மக்களுக்கு செய்கின்ற துரோகம் தொடர்கதையாக இருப்பதாக வைகோ தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களை நேற்றைய தினமும் பார்த்திருக்கின்றோம். இன்றைய உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது பிரபாகரன் தப்பாமல் தடுத்தது இந்தியாவே, எஸ்பி திசாநாயக்க இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். இறுதிக்கட்ட போரின் போது பிரபாகரனை முள்ளிவாய்க்காலில் இருந்து தப்ப வைத்து அவரை பாதுகாப்பதற்காக அழைத்து செல்வதற்கு பலம் பொருந்திய நாடுகள் முயற்சித்தன. ஆனால் இந்தியாவே அந்த முயற்சிகளை தடுத்து நிறுத்தியது. இந்தியாவின் ஒத்துழைப்பு இல்லாதிருந்திருந்தால் போரை முடித்திருக்க முடியாது என்று முன்னாள் அமைச்சர் எஸ்பி திசாநாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இன்றைய தினம் தலைப்பு செய்தியாக பதிவாகி இருக்கிறது. இதே நேரத்தில் இந்தியாவுடனான ஒப்பந்தம் புலிவாலை பிடித்த கதை என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியாவுடன் இலங்கை பாதுகாப்பு ஒப்பந்தத்திலே கைச்சாத்திட்டுள்ளமை புலிவாலை பிடித்த செயலுக்கு ஒப்பானது என்று வளமையாகவே தன்னுடைய கருத்தற்ற கருத்துக்களை தெரிவிக்கக்கூடியவர் என்று சொல்லப்படக்கூடியவர் உதய கமன்பில. அவர் இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார். விமல் வீரவன்ச, உதய கமன்பில, அதே போல அந்த பட்டியலிலே ஒருவர் இருந்து நீங்கி இருக்கிறார். அவருடைய அமைதி காப்பு இப்பொழுது தொடர்கிறது. ஒரு சிலர் இணைந்திருக்கிறார்கள் புதிதாக. எனவே இவ்வாறு இந்த அணியினர் ஒரு புறம் நாட்டுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்களை இனங்காண வேண்டிய கடமைகள் இருக்கிறது. இலங்கையுடனான ஒப்பந்தம் ஈழத்தமிழருக்கு துரோகம், மோடிக்கு வைகோ கண்டனம் என்கின்ற செய்தி நேற்று நாங்கள் பார்த்த செய்தி. அதே போல இஸ்ரேலுக்கு எதிரான வாசகங்கள் உள்ளடக்கிய ஸ்டிக்கர்களை ஒட்டியமைக்காக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்த முகமது ருஷ்டி நேற்று மாலை விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அது சார்ந்த விடுதலை சார்ந்த செய்திகளும் இந்த பத்திரிகைகளிலே பதிவாகி இருக்கிறது. மேலும் கொழும்பு மாநகர சபை உட்பட 6 சபைகளிலே தேர்தலுக்கு நீதிமன்றத்தால் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சனத்தொகை தொடர்பான விவரங்கள் தரப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 217,63,170 என்கின்ற ரீதியிலே அந்த எண்ணிக்கை தரப்பட்டிருக்கிறது. இலங்கையுடைய தற்போதைய சனத்தொகை 2,17,63,170 பேர் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மையிலே இவ்வாறு இந்த சனத்தொகை எண்ணிக்கையை தவறுதலாக சொல்லியமைக்காக
பல்வேறு விமர்சனங்களை எங்களுடைய பிரதேச பாராளுமன்ற உறுப்பினர் சந்தித்திருந்தார். அதே நேரத்திலே விபத்திலே காயமடைந்த இளைஞர் உயிரிழப்பு என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் மதிலுடன் மோதி விபத்துக்குள்ளானதிலே படுகாயங்களுக்குள்ளான இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். கஞ்சாவுடன் பெண் கைது என்கின்ற விடயம் பார்க்க முடிகிறது. இந்த கஞ்சாவோடு அல்லது போதைப் பொருட்களோடு கைதாவர்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பத்திரிகைகளிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். நுவனின் இடத்துக்கு ரணசிங்க என்கின்ற செய்தியானது ஒரு கேள்விக்குறியோடு செய்தியாக பார்க்கப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தியின் கேகாலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோசல நுவன் ஜெயவீர காலமாகியுள்ளதால் ஏற்பட்ட வெற்றிடத்துக்கு அந்த மாவட்டத்திலே விருப்பு வாக்கு பட்டியலிலே ஆகக்கூடிய வாக்குகளை பெற்ற சமந்த ரணசிங்க நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிய வருவதாக அந்த செய்தி நகர்கிறது. நேற்றைய தினங்களிலும் இது தொடர்பாக பார்த்திருந்தோம். அதாவது அவருக்கு கிட்டத்தட்ட 38 வயது இளவயது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அவருக்கு குறிப்பாக மாரடைப்பு காரணமாக அவர் உயிரிழந்த விடயங்கள் நாங்கள் செய்திகளில் பார்த்திருக்கின்றோம். மைத்திரிக்கு விசாரணை என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது. அதே நேரத்திலே பொருளாதார சுனாமி இலங்கையை தாக்கும், சஜித் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் உரோம் சட்டத்தை ஏற்பது அவசியம், இலங்கைக்கு மன்னிப்பு சபை வலியுறுத்தி இருக்கிறது. அதாவது உள்நாட்டு ஆயுத மோதலின் போது இடம்பெற்ற குற்றங்களுக்கு நீதியை வழங்குவதற்கு, இந்த பிரச்சனைகளுக்கு நீதியை காண்பதற்கு உதவும் என்பதால் ரோம் சட்டத்தை ஏற்பது அவசியம் என்று சர்வதேச மன்னிப்பு சபை இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தி இருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது. பயங்கரவாத தடை சட்டம் மோசமாக பிரயோகம், உடன் தடை செய்யப்பட வேண்டும், அரசுக்கு மன்னிப்பு சபை அழுத்தம் பிரயோகித்திருக்கிறது. இலங்கையிலே பயங்கரவாத தடை சட்டம் தற்போது கண்மூடித்தனமாக பயன்படுத்தப்படுகிறது. விசாரணைகளுக்காக பயங்கரவாத தடை சட்டத்தின் பரந்த அதிகாரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. எனவே இவை தடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது. இதே நேரத்திலே முச்சந்தி முல்லையுடைய கருத்தை பார்க்கலாம். தொட்டகுற விட்டகுற என்ற மாதிரி மைத்திரிக்கும் இந்த விசாரணைகள் முடியாது போல என அங்கே அவர் கருத்து பதிவு செய்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக தன்னுடைய கடமையை அவர் சரியாக செய்யவில்லை என்கின்ற விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன. அவருக்கு குற்ற பணம் விதிக்கப்பட்டிருந்தது. அவர் அதனை திரட்டுவதற்கு பல்வேறு விடயங்களை செய்திருந்தார். திரட்டுவதற்கு தன்னுடைய பாடசாலை நண்பர்களுடைய உதவியை நாடியிருப்பதாகவும் அவர் அண்மையிலே தெரிவித்து அவருடைய பண திரட்டல் திட்டங்கள் தொடர்பாகவும் விவரித்திருந்தார். அவரோடு இணைந்த குற்றவாளிகள் தண்டப்பணம் செலுத்தி இருந்தாலும் இவர் செலுத்தவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. பின்னர் அவை செலுத்தப்பட்டு வந்திருக்கிறது. எனவே இப்பொழுதும் விசாரணைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு புறம் இவ்வாறு இருக்கையில் வலம்புரி பத்திரிகையின் தலைப்பு செய்தியாகவும் நாங்கள் ஏற்கனவே பார்த்த இந்த கொழும்பு மாகாண சபை உட்பட பல உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய விடயம் வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த நடவடிக்கையை நிறுத்தி இருக்கிறது. கொழும்பு மாநகர சபை உட்பட பல உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் நடவடிக்கைகளை நிறுத்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்ததாக அந்த செய்தி நகர்கிறது. புலனாய்வு திணைக்களம் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரியிடம் 5 மணி நேரம் விசாரணை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கை பொருட்களுக்கான அமெரிக்காவின் வர்த்தக வரிகள், ஜூலி சங்குடன் விஜிதஹேரத் கலந்துரையாடல் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது. யாழிலே பண மோசடி சந்தேக நபர் கைதாகி மறியலில் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே கரவட்டியிலே குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்ய சாதகமான மாற்றம் அவசியம், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்ய சாதகமான மாற்றம் அவசியம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். களுத்துறையில் இடம்பெற்ற விசேட அதிரடி பயிற்சி முகாமிலே இடம்பெற்ற நிகழ்விலேயே அவர் இவ்வாறு பதிவு செய்திருக்கிறார். மோட்டார் சைக்கிள் விபத்து, இளைஞர் உயிரிழப்பு, நெல்லியடியிலே இந்த துயர சம்பவம் பதிவாகி இருக்கிறது. IMF-இன் 4வது மீளாய்வு கலந்துரையாடல் வெற்றிகரமாக நிறைவேறுகின்ற விடயம், கிளிநொச்சியிலே கஞ்சாவுடன் பெண்ணொருவர் கைதான விடயங்கள் செய்திகளில் பதிவாகி இருக்கிறது. சர்வதேச ஒத்துழைப்போடு முன்னோக்கி செல்ல முடியாது டில்வின் சில்வா தெரிவித்திருக்கிறார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு சர்வதேசத்தின் ஒத்துழைப்பு கிடைக்காது என்றவர்கள் இன்று சர்வதேசத்துக்கு நாட்டை அல்லது அரசாங்கம் இந்த நாட்டை காட்டி கொடுப்பதாக சொல்லியிருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக அவர் தன்னுடைய காட்டமான கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இதே நேரத்திலே தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது, எங்கள் கடல் வளத்தை அளிப்பதற்காகவா பாதுகாப்பு ஒப்பந்தம், உண்மையை வெளிப்படுத்துங்கள், வடக்கு கள தொழிலாளர்கள் கோரிக்கை, நமக்கு பாதகமாக அமைந்தால் வீதியில் இறங்கி போராடவும் தயங்க மாட்டோம் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது இலங்கை இந்தியா இடையிலே கைச்சாத்தான பாதுகாப்பு ஒப்பந்தம் ஊடாக இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்காக இலங்கை கடல் எல்லையை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளமையாக நமக்கு சந்தேகம் எழுந்திருப்பதாகவும் அதனை அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் அவர்கள் கோரியிருக்கிறார்கள். முன்பக்க செய்திகளிலே 2024
குடிசன மதிப்பீட்டின் அடிப்படையிலே மக்கள் தொகை குறைந்த மாகாணம் வடக்கு மாகாணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சனத்தொகை குறைந்த மாவட்டங்களும் வடக்கில் இருப்பதாகவே அங்கே இப்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்திலே உயிரா உரிமையா என வந்தபோது உரிமைக்காக உயிர்களை விட்டவர்களின் மண்ணில் தமிழ் தேசியம் தள்ளாடுவதா என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. உயிரா உரிமையா என்று தெரிவு முன்னால் இருந்தபோது உயிர் போனாலும் உரிமையை கைவிட முடியாது என்ற முடிவுதான் எடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட சூழலில் தமிழ் தேசியத்தினுடைய உரிமை பயணத்தை எதிரிகளால் தோற்கடிக்க முடியவில்லை என்கிற விடயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எதிரிகளால் அது தோற்கடிக்கப்படவில்லை என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம். துரோகிகளால் தோற்கடிக்கப்பட்டது. இந்த துரோகிகள் யார் என்பதை காலத்தின் ஒவ்வொரு காலமும் வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே பொருளாதார மீழ்ச்சிக்கான அறிகுறிகளை பார்க்கிறோம் என்று மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க முடிகிறது. IMF உடனான மீளாய்வு கலந்துரையாடலில் வெற்றி என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. சட்டவிரோதமாக ஈட்டிய சொத்துக்களை மீட்பதற்கான சட்ட மூலம் இன்று நாடாளுமன்றத்தில் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான சட்டமாக அது பார்க்கப்படுகிறது. இலங்கை அரசாங்கம் ரோம் சட்டத்தை ஏற்பது அவசியம், சர்வதேச மன்னிப்பு செலவை வலியுறுத்தி இருக்கிறது. நாங்கள் அந்த செய்தி பார்த்திருக்கின்றோம். பயங்கரவாத தடை சட்டத்தை பிரயோகிப்பதை நிறுத்துமாறு சர்வதேச மன்னிப்பு சபை கடிதம் வழங்கி இருக்கிறது. எனவே அவை சார்ந்தும் செய்திகளிலே பார்க்க முடிகிறது. தமிழகம் கடலூர் துறைமுகம் வழியாக இலங்கைக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்ய திட்டம் என்கின்ற செய்திகளும், விபத்தில் படுகாயமடைந்த இளைஞன் உயிரிழப்பு என்கின்ற செய்தி நாங்கள் பார்த்த செய்தி. உள்ளூராட்சி சபைகள் சிலவற்றுக்கான தேர்தல் பணிகள் நிறுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய உத்தரவுகளும் நாங்கள் பார்த்தவை. இளநாடு பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது நாட்டின் சனத்தொகையிலே 5.3% வடக்கில் இருப்பதாகவும், சனத்தொகை வளர்ச்சி 0.5% வீழ்ச்சி அடைந்திருப்பதாகவும், முல்லைத்தீவிலே சனத்தொகை வளர்ச்சி வீதம் 2.23%, வசிப்பிடமற்றோர் இல்லாத மாவட்டமாக கிளிநொச்சி தெரிவாக இருக்கிறது. எனவே இவ்வாறு சில நல்ல விடயங்கள் சில தீய விடயங்களை இந்த சனத்தொகை கணக்கெடுப்பின் மூலமாக அறிய முடிகிறது. IMF கடன் வசதி 4ஆம் கட்ட பேச்சு ஆரம்பம் என்கின்ற செய்திகள், அதே போல ஏற்கனவே நாங்கள் பார்த்த பல செய்திகளை பார்க்க முடிகிறது. சட்டம் ஒழுங்கை உறுதி செய்வதற்கு போலீஸ் துறையிலே மாற்றம் தேவை, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். தென்னகோனுக்கு எதிரான பிரேரணை என்று சபையில். அதே நேரத்தில் ICC ரோம் சட்டத்தை பயன்படுத்த வேண்டும், சர்வதேச மன்னிப்பு சபை நீதி அமைச்சுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்திலே கைதானவருக்கு பிணை வழங்கப்பட்ட விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதே போல எண்ணெய் சிறை வைப்பதால் பிரச்சனைக்கு தீர்வு கிட்டாது, நாமல் ராஜபக்ஷ MP தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. அண்மையிலே அவர் தவறான முறையிலே பரீட்சை எழுதியதாக சொல்லப்பட்ட விடயங்களும் நாங்கள் பத்திரிகைகளிலே பார்த்திருந்தோம். பங்கு சந்தை திடீர் சரிவு என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. இவை இன்றைய பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான முன்பக்க செய்திகளாகவும் இருக்கிறது. உட்பக்கத்தில் இருக்கின்ற முக்கிய செய்திகளை உப செய்திகளோடு நாங்கள் உங்களோடு சந்திக்கின்றோம். எனவே இன்றைய பத்திரிகைகளிலும் முக்கியமான செய்திகளை வழங்கி விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டன் கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.